நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும். வேண்டாம், எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனா வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டுல நான் பூஜை பண்ணிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டுல லாக்கர் சாவி வந்து ஜீவாம்மா கையில வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. வனிதா விஜயகுமார் இயக்கி மற்றும் நடிச்சு கடந்த ஜூலை 11 வெளியான படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். வனிதாவோட மகள் ஜோவிகா இந்த படத்தை தயாரிக்க ராபர்ட் மாஸ்டர் வனிதாக்கு பேரா நடிச்சிருந்தாரு. வனிதா படத்துக்கு ப்ரொமோஷன்ஸை பெரிய அளவுல பண்ணவே மக்கள் மத்தியில இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இசைஞானி இளையராஜா இசையில வெளியான சிவராத்திரி பாடல வனிதா அனுமதி இல்லாம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல பயன்படுத்தி இருக்கிறதா இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு தொடர்பா வனிதா விஜயகுமார் கிட்ட பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அவரை நேர்ல சந்திச்சு முறையா அனுமதி வாங்கி தான் பயன்படுத்தினேன். சமீபத்துல கூட இளையராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவரோட பாடலை பயன்படுத்தினா அவர் காசு கூட கேட்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அவரை நேர்ல சந்திச்சேன். நான் சோனி கிட்ட இருந்து முறையா அனுமதி வாங்கியிருக்கேன். இளையராஜா கேஸ் போட்டா சோனி மேலதான் போடணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இருந்தாங்க. மேலும் நான் இளையராஜா வீட்லயே வளர்ந்தவன். அவங்க வீட்டுல பூஜையெல்லாம் பண்ணிருக்கேன். ஜீவாமா கிட்ட லாக்கர் கீ வாங்கி நகையெல்லாம் அம்மனுக்கு போட்டிருக்கேன். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு வனிதா கண்ணீர் விட்டு பேசியிருந்தாங்க. வனிதா இப்படி பேசினதுனால வனிதா விஜயகுமார் இளையராஜாவோட எந்த மகனா கல்யாணம் பண்ணிக்க இருந்து அது நடக்காம போச்சுன்னு பலருமே கேட்க தொடங்கிட்டாங்க. பலரும் வனிதா சொன்னது இளையராஜா அவர்களோட மூத்த மகன் கார்த்திக் ராஜாவா இருக்குமோன்னு சோசியல் மீடியாலையும் பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வனிதாவே இப்போ இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் விளக்கத்தை மட்டும் கொடுத்துக்கிறேன். கார்த்திக் ராஜா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரோட மனைவியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட பேரை இந்த விஷயத்துல கொண்டு வராதீங்க. ராஜாப்பா எனக்கு கடவுள் மாதிரி, நானும் அவரோட சொந்த மாதிரி தான். அப்படிதான் அந்த குடும்பமும் என்ன நடத்தினாங்க. நான் சட்டப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்வேன் அப்படின்னு வனிதா நான் கார்த்திக் ராஜாவை சொல்லல, அவர் இந்த பிரச்சனையில தொடர்பு படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கார்த்திக் ராஜா இல்லனா இளையராஜாவோட 2வது மகன் யுவன் சங்கர் ராஜாவை தான் நீங்க கல்யாணம் பண்ண இருந்தீங்களான்னு நெட்டிசன்ஸ் இப்ப கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. வனிதாவே இந்த சர்ச்சைக்கு நேரடியா பதில் அளிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாட்டு அது ராஜா சார் எப்பவோ போட்ட பாட்டு ஒரு படத்துல வந்தது. அந்த பாட்டு திடீர்னு பார்த்தா அப்படி பிச்சுக்கிட்டு ஓடுது. இல்லையே, நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேனே. நேராக போய் பார்த்து ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம். லைசன்ஸ் வந்து காசு கொடுத்து சோனி தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் கரெக்டாக வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. இனிமேலும் போடலாம், யாருக்கு தெரியும். சந்திப்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம்.